குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியும் சின்ன மசாலா நைட்டே ஊற வச்சிட்டேன். அம்மா இன்னும் தூங்குறாங்க. அவங்களோட ரெசிபியை பார்த்து அவங்களுக்கு செஞ்சு தரப்போம். உருளைக்கிழங்கு போடணும், உப்பு போடணும், கொஞ்சமாக உப்பு, ஒரு உருளைக்கிழங்கு, முழுகிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் பெருங்காயம். இந்த ரெசிபி ஆல்ரெடி இருக்குது, நானே அம்மாவை பார்த்தா சமைக்கிறேன். பெருங்காயம் எடுக்க முடியல, எடுத்துட்டேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் இந்த ரெசிபியோட லிங்க் மேலே வைக்கிறேன், நான் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சிட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டோன்னு இருக்காங்க. ஊறட்டும். இப்போதான் வேக வச்சிருக்கேன், இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். சின்ன மசாலா செய்யும் போது ஒரு சின்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதாவது பச்சை மிளகா போட மறந்துட்டு இப்போ தான் போட்டேன், ஆஃப் பண்ணிட்டு. கொஞ்சம் தித்திப்பாக இருக்குது. ஏன் பாருங்க, இப்போ வந்து லட்டூஸ் கிச்சனுக்கு லட்டூஸ் கிச்சன் சத்து மாவு போட போகிறேன். இன்னைக்கு ஜூஸ் சாத்துக்குடி, இன்னைக்கு சாத்துக்குடி, இன்னைக்கு ஜூஸ் சாத்துக்குடி. மாதாஜி எல்லாம் ரெடி. என்ன பண்ணிட்டியா? எல்லாம் சமைச்சிட்டியா? இல்லை, சன்னா மசாலா ஏதோ ஒரு கண்டராகவே பண்ணியிருக்கேன். ஜூஸ் போட்டேன், சத்து மாவு போட்டேன், ப்ரஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். இப்போ தலை பரவாயில்லையா? பரவாயில்ல. இது வந்து பீட்ரூட் நெல்லிக்காயெல்லாம் போட்டு அம்மாவுக்கு அப்பா போட்டு வச்சிருக்காரு. இது செகண்ட் ட்ரிங்க், இது தேர்ட் ஃபுட்டு, இது ஃபோர்த் ட்ரிங்க். அது கடுப்பாக போகிறாங்க. எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க? Thank you very much. பொருள் கொடுத்துருக்காரு சார். பீட்ரூட் நெல்லிக்காய் ஜூஸ். வயிற்ற கலக்கொன்றா காம்பினேஷன் உடம்பு சரியில்லாம ட்ரை பண்ணாத. அப்பா போட்டு வச்சார். ஒரு நெல்லிக்காம நல்லா இருக்கு. ஒரே கல்பா அடிக்கிறியா? இஞ்சி பீட்ரூட் ஏபிசி ஜூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இது ஏஜி
அப்புறம் ஏஜிபி யார் இந்த கிளீனிங் லேடி? அப்படியேடா இருக்கு. நீ சமையல் கட்டை புடிச்சிட்டு நான் கிளீனிங்க புடிச்சிட்டேன். ஓகே சூப்பர். எந்த நாள் டிஃபன் மட்டும் தான் செஞ்சேன். சமைச்சு கொடுத்தா சத்து மாவு நல்லா இருக்கா? நீ செஞ்சதுதான். மறைச்சதுதான் செஞ்சது நீ தானே. இப்ப என்ன திக்கா இருக்கு. சக்கரை இல்ல, சக்கரை உனக்கு இருக்குல்ல. அதனால இதுல உப்பு இருக்கு. சன மசாலா நான்வெஜ் ஆக சொல்றேன். ஜூஸ் லிக்விடா இறக்கிக்கிட்டே இருக்கணும். ஜூஸா குடிக்கணும்ன்றாங்க நிறைய பேர். ஃப்ரூட்டா நீங்க வந்து சாத்துக்குடி சாப்பிடுவியா? ஜூஸ் சாத்துக்குடி மட்டும் ஜூஸா குடுத்துட்டு மீதி எல்லாம் ஆப்பிள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஆப்பிள்லாம் ஜூஸ் போட்டு தர மாட்டேன். மாதுளை குடி சாப்பிட மாட்டேன். நிறைய 2 வாய் சாப்பிட்டு போதும்னு ஜூஸ் போட்டு கொடுத்தேன். மாதுளம்பழம் ஆப்பிள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட போதும். இது மட்டும் அவ்வளோ ஜூஸ் போதும். நெக்ஸ்ட் சப்பாத்தி. அமீபா சப்பாத்தி. நேரங்கள் கழித்து ஏதோ சௌகன்யா கிச்சனை விட்டு போனா என்ன பண்ணிருக்கேன்? ஏதோ பண்ணிருக்கேன் போடா. என்னவோ வாங்கிட்டு வரீங்களே. ஓஹோ, முருங்கக்காய் சட்னி. டேய், முருங்கக்காய் மசாலா பொரியல், வறுவலோ பொரியலோ. அவ சமைக்கிறதுனால அவ இஷ்டத்துக்கு என்ன பேர் வைக்கணுமோ வச்சிருக்கோம். Very good. சாம்பார், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய், அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மசாலா பொரியல், அப்புறம் வெங்காய ஆம்லெட். எப்படி இந்த தக்காளி எல்லாம் கையில நசுக்குறீங்க? முடியவே மாட்டேன். புது குக்கரா? ஆமா, Practice makes a man perfect. பண்ணிடுறேன். ரசம் ரெடி. Sorry, ready. குடுத்து குடுத்து பன்னிக்குட்டி மாதிரி ஆக போறாங்க.